ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஓப்போ தரப்புலேருந்து புதுசாக லான்ச் ஆன விவோ Z5X அந்த ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விவோ Z5X இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ V15 ப்ரோவோட ஒரு லைட்டர் வெர்ஷனே சொல்ல முடியும். ஃபோன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. பில்ட் அண்ட் டிசைன் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பெரிய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லணும்னா இதில் பஞ்ச்-ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் வைஸ் இந்த ஃபோன் ரொம்ப சூப்பராகவும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் விவோ Z5Xல் பார்த்தீங்கன்னா ஒரு 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் கலர்ஸ்லாம் பஞ்சாகவே இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் செல்ஃபி கேமரா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பார்க்கறது ரொம்பவே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ப்ராசர்னு பார்க்கல இங்கே இந்த ஃபோன் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணிக்கிற ப்ராசருங்கிறனால பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கேமிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் Adreno 616 GB கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ஃபோனால் டே டு டே டாஸ்க் கேமிங் எல்லாமே ரொம்பவே ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வரைக்கும் இந்த ஃபோன் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல இங்கே தான் விவோ V15 ப்ரோவை விட விவோ Z5Xல் சில வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோ Z5Xல் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP f2.0 அப்பேச்சர் சைஸில் ஒரு ப்ரைமரி கேமராவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP வைட் ஆங்கிள் கேமரா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 2 MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் டெப்த் இங்கே எடுக்கிறதுக்காக. அதே மாதிரி செல்ஃபின்னு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற டிஸ்பிளேல பஞ்ச் ஹோலில் இங்கே ஒரு 16 MP f2.0 அப்பேச்சர் சைஸில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்ஸில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் அபோவ் ஆவரேஜாகவும் டீட்டெயில்ஸும் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த விவோ Z5X பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டில் வருது. 4 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 8 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 வேரியண்ட்டில் வருது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு போட்டுக்க முடியும். அட் த சேம் டைம் ஒரு மைக்ரோ SD கார்டு 256 GB வரைக்கும் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் பையில் வரணும். அதே மாதிரி ஆன் டாப் ஆஃப் ஃபன் டச் OS 9ல் இது ரன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்புறம் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது விவோ Z5Xல் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பெரிய பேட்டரி இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. USB Type-C போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜரும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இது மூலியமாக ஃபோனை வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் சைனாவில் 1398 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய மதிப்பில் இது கன்வெர்ட் பண்ணும்போது 14,000 ரூபாய்க்கு இது வருது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வர்த்தா இல்லையா? இது ஒரு ரெட்மி நோட் 7க்கு காம்படேட்டராக இருக்குமா இல்லையா? கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த விவோ Z5X இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.